Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பேக்கரி ஸ்டைல்ல தேங்காய் பன்னு வீட்லயே சூப்பரான டேஸ்ட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்ல இருக்கும். 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான பன் இது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கறப்ப நிறைய வாங்கி சாப்பிட்டுருக்கோம். டேஸ்டியா இத சாஃப்ட்டா வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட சேனல் முதல் முறையா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 1/2 கப் வார்ம் மில்க் சேர்க்கிறேன். கொஞ்சம் சூடு ஆஃப் பதம் இருக்கிற மாதிரியான பால் எடுத்துக்கோங்க 1/2 கப்புக்கு. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சிடலாம் ரூம் டெம்பரேச்சரில். ஈஸ்ட் வந்து நொதிச்சு வரணும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 2 கப்பு மைதா மாவு சேர்க்குறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளோர். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் வந்து பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரையாக கலக்கி எடுத்துக்கலாம். மாவோட பட்டர் நல்லா கலந்து வரணும். மாவு கொஞ்சம் திப்பியாக ஆகும். அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டு எடுத்துக்கோங்க. பட்டரோட மிக்ஸ் ஆகி இந்த பதம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட்டு சேர்த்த பால் கலவை ரெடியாக இருக்குது. 10 நிமிஷம் நொதிச்சு வந்துடுச்சு. இந்த கலவையையும் இந்த மாவோடு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி டோ கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு, சப்பாத்தி மாவோட லைட் இலகுவான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரணும். அதுக்காக இப்போவே ஒரு 5 நிமிஷத்துக்கு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பெரட்டி போட்டு எல்லா பக்கமும் ஒன்றா கலந்து வர்ற அளவுக்கு, சாஃப்ட்னஸ் வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சுருங்க. மாவு அப்போ தான் நல்லா பூத்து மேலே எழும்பி வரும். நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஈஸ்ட்டுனால மாவு வந்து நொதிச்சு கொஞ்சமாக எழும்பி வரும். அது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு டவா எடுத்துக்கிறேன். டவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் இது கூட ஒரு 1/4 கப்பு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக பீசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. மெயின் வந்து தேங்காயும் சர்க்கரையும் தான். இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டதும் 1 கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேங்காவோட அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. தேங்காவோட ஈரத்தன்மை போனால் போதும். அப்போ தான் பேக் ஆகி வர்றதை நம்ம 1 வீக் வரைக்குமாவது அந்த பண்ணை யூஸ் பண்ண முடியும். இப்போ ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆற வச்சிடுறேன். இப்போ ஆறின கலவை ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக tutti frutti சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த tutti fruttiயும் சர்க்கரையும் சேர்க்கறதுக்கு முன்னாடி தேங்காய் வந்து நல்லா ஆறி இருக்கணும். சூடாக சேர்த்துறாதீங்க. இப்போ இதில் சர்க்கரை 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்க்குறேன் வாசனைக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து வர அளவுக்கு கலக்கி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான கலவை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம மாவு பிசைஞ்சு ஊற வச்சுருந்தோம் இல்லையா 2 மணி நேரம், பாருங்கள் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா அது உப்பி வந்திருக்குல்ல, அதை லைட்டாக பிசைஞ்சு விட்டால் கொஞ்சம் அமுங்கிட்டு போயிடும். அந்த மாதிரி லைட்டாக அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி பிசையக்கூடாது. இப்போ பிசையிறத முன்னாடியே பிசைஞ்சு விட்டுடணும்.
பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கையால் இது பண்ணி விட்டுட்டு உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான பீசஸ்க்கு. நான் எடுத்திருந்த மாவை 2 கப்பு மாவை வந்து 8 பீசஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சோ இல்லை நைஃப் வச்சோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஈக்குவல் அளவுக்கு போர்ஷன் வர மாதிரி. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பன்னாக செய்ய போகிறோம். இந்த மாதிரி கையால் உள் பக்கமாக பரட்டி விட்டு லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் சக்கரை கலவையை உள்ளே வச்சிடுறேன். வச்சுட்டு மேல் பக்கமாக ஃபோல்டு பண்ணி விடுங்க. ஃபோல்டு பண்ணி விட்டு லைட்டாக கையில் உருண்டி விட்டுக்கோங்க. சாஃப்டாக இருக்கும் மாவு, பார்த்து செய்யுங்க. ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு குழி பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃப்பை வச்சு மேல் பக்கமாக இழுத்திங்கன்னா நல்லா இழுவையாக வரும். பொறுமையாக அப்படி இழுத்து விட்டு மேலே கவர் பண்ணி சர்க்கிள் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். அடுத்ததாக நம்ம இதே மாதிரி பன்னு மாதிரியும் செய்யலாம். பெருசாக ஒரு பெரிய ஷேப்பில் பன்னு டைப்பில் ஃப்ளாட்டன் ரொட்டி மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி டைப்லேயும் எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். இதுக்கு நான் மாவை 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன போர்ஷன் பத்தாது, பெரிய போர்ஷனாக எடுத்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கலவையை போட்டுடலாம். அடுத்து இதே மாதிரி சைஸில் இன்னொரு மாவை ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்து இது மேலே கவர் பண்ணி விட்டுடலாம். இந்த டைப்பில் செய்யும்போது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு ஃபில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரே இதில் வேலை முடிஞ்சிடும். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்க அவசியம் இல்லை. இன்னொன்று, நம்ம ஃபில் பண்ணுற ஃபில்லிங் வந்துட்டு இதில் நல்லா தெரியும். பட் அந்த மாதிரி பன் டைப்பில் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் ஃபில்லிங் உள்ளே வைக்க முடியும். உங்களுக்கு எந்த விருப்பமான மெத்தடோ 2ல் எது வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சு மேலேயும் கவர் பண்ணிவிட்டு 2 ஓரத்தை நல்லா சீல் பண்ணி அப்படியே மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ இதையும் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிற ஒரு இட்லி பிளேட்டில், நான் இன்றைக்கி அடுப்பில் வச்சு இட்லி பிளேட்டில் தான் பேக்கிங் பண்ண போகிறேன். அதனால் இட்லி பிளேட்டில் இந்த உருண்டி வச்சுருந்த பன்னு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 குழியிலையும் 4 பன்னு வச்சிடுறேன். இப்போ இதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் ரைஸ் ஆகி வந்திருக்கு பன்னு. இப்போ இது மேலே கொஞ்சமாக பால் அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, பன்னில் அந்த மேலே கலர் கொடுக்கறதுக்காக, செவந்து ஒரு கலர் வரும்ல, அந்த கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக பால் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த பன்னை வச்சுட்டு மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு வேக விடணும். இதில் 20 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே எடுத்துட்டு பாருங்கள், ஓரளவுக்கு பேக் ஆகி வந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுப்பில் பண்ணுறதுனால ஒரு பக்கம் தான் செவந்து வரும், ஒரு பக்கம் செவராது. அதுக்காக அடிப்பக்கம் செவந்த பின்னால் 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் திருப்பி விட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு போர்ஷன் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஃப்ளாட்டன் பண்ணி, இதுவும் 10 நிமிஷம் ரைஸ் ஆகியிருக்கு. இது மேலேயும் பால் அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஓடிஜி அவன் இருந்ததுன்னா 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓவன் இருந்துச்சு அப்படின்னா கன்வென்ஷன் மோடில் வச்சு 20 நிமிஷம் பேக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுருந்த பன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இது மேலே எந்த பன்னாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சுட்டு மேலே பட்டர் அப்ளை பண்ணுங்கள், கிளேசிங் அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்காக. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.